நண்பர்களே, உங்கள் மனசு ஒருபோதாவது அமைதியாக இல்லாமல் துன்பப்பட்டதுண்டா? நீங்கள் ஒருவருக்காக உண்மையிலேயே நல்லது செய்தும் உதவியும் செய்தும் அதே மனிதர்கள் உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்வதை பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் பேசும்போது அவர்கள் கவனிக்காமல் போகிறார்கள். ஆனால் வேறொருவர் பேசினால் முழு கவனத்தோடு கேட்கிறார்கள். அந்த தருணத்தில் உள்ளுக்குள் ஒரு வலி. நான் இவ்வளவு செய்தும் ஏன் எனக்கு மதிப்பு இல்லை என்ற கேள்வி. இது உங்கள் தவறா? அல்ல. ஆனால் சில பழக்கங்கள் மெதுவாக உங்கள் மதிப்பை குறைத்து விடுகிறது. இன்றைய உலகில் நல்ல மனசு இருந்தால் மட்டும் போதாது. தன்னம்பிக்கை, தெளிவு, ஆளுமை இவை இல்லை என்றால் மக்கள் உங்களை கவனிக்கவே மாட்டார்கள். ஆனால் நல்ல செய்தி என்ன தெரியுமா? மரியாதை யாராவது கொடுப்பது அல்ல, அதை நாமே உருவாக்கிக் கொள்ளும் ஒன்று. இப்போது நான் சொல்லப்போகும் சில மாற்றங்களை நீங்கள் வாழ்க்கையில் செய்தால் மக்கள் உங்களை புறக்கணிக்க முடியாது. உங்கள் பேச்சை கவனிக்காமல் இருக்க முடியாது. உங்கள் இருப்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. வாருங்கள், உங்கள் மதிப்பை உயர்த்தும் சக்தி வாய்ந்த வழிகளை பார்க்கலாம். முறை 1. எல்லாவற்றுக்கும் ஆம் சொல்லாதீர்கள். நீங்கள் நல்லவராக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒத்துக்கொண்டால் மக்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள், பயன்படுத்துவார்கள். எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்று நினைப்பது நல்லது. ஆனால் எல்லா நேரமும் கிடைக்கிற மனிதரை யாரும் முக்கியமானவராக கருத மாட்டார்கள். உங்கள் நேரத்துக்கும் உங்கள் ஆற்றலுக்கும் ஒரு வரம்பு இருக்க வேண்டும். சில சமயம் இல்லை என்று சொல்வது உறவை கெடுப்பதில்லை, உங்கள் சுயமரியாதையை காப்பாற்றுகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் காக்காத இடத்தில் யாரும் உங்களை காக்க மாட்டார்கள். முறை 2. பேச வேண்டிய நேரத்தில் மட்டும் பேசுங்கள். எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பவரை மக்கள் கேட்பதில்லை. சரியான நேரத்தில் பேசுபவரை மட்டும் கேட்பார்கள். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு எடை இருக்க வேண்டும். சிந்திக்காமல் பேசுவது வார்த்தைகளை மலிவாக்கும். சில நேரங்களில் மௌனம் பேசுவதை காட்டிலும் வலிமையானது. நீங்கள் அமைதியாக இருப்பதால் மக்கள் கேள்வி கேட்பார்கள். நீங்கள் பேசும்போது கவனமாக கேட்பார்கள். குறைவாக பேசுங்கள், ஆனால் தாக்கத்துடன் பேசுங்கள். முறை 3. முதலில் உங்களை நீங்களே மதியுங்கள். உங்கள் மதிப்பு மற்றவர்களின் பார்வையில் தொடங்குவதில்லை, அது உங்கள் மனதில் தொடங்குகிறது. நீங்கள் உங்கள் முயற்சியை சிறியதாக நினைத்தால் உலகமும் அதை பெரியதாக பார்க்காது. நீங்கள் உங்களை முக்கியமானவர் என்று உணர்ந்தால் உங்கள் நடை, உங்கள் குடிவுகள், குரல், உங்கள் முடிவுகள் எல்லாமே மாறும். உங்கள் வேலை சிறியது என்றாலும் அதை செய்யும் உங்கள் மனம் பெரியதாக இருக்க வேண்டும். உங்களை நீங்களே மதிக்கும் தருணத்தில் உலகம் உங்களை வேறு கண்களால் பார்க்கத் தொடங்கும். முறை 4. தேவையில்லாமல் மன்னிப்பு கேட்காதீர்கள். ஒவ்வொரு சிறிய விஷயத்துக்கும் மன்னிக்கவும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் மக்கள் உங்களை பொறுப்பற்றவராக பார்க்கத் தொடங்குவார்கள். மன்னிப்பு ஒரு பலவீனம் அல்ல, ஆனால் அடிக்கடி மன்னிப்பு கேட்பது நீங்கள் உங்களை குறைத்துக் கொள்வது. ஒரு தவறு செய்தால் ஒப்புக்கொள்ளுங்கள், திருத்துங்கள், மீண்டும் செய்யாதீர்கள். மக்கள் உங்கள் வார்த்தையை அல்ல, உங்கள் மாற்றத்தை தான் நம்புவார்கள். முறை 5. நீங்கள் செய்யும் வேலையில் உங்கள் மனதை முழுவதும் வையுங்கள். ஒரு வேலையை வெறும் கடமையாக செய்தால் அது முடிந்துவிடும். அதே வேலையை ஆர்வத்துடன் செய்தால் அது உங்கள் அடையாளமாக மாறும். மனதார செய்த வேலை மற்றவர்களை ஈர்க்கும். உங்கள் அர்ப்பணிப்பு உங்கள் ஆளுமையை உருவாக்கும். அரைக்குறை முயற்சி, அரைக்குறை மரியாதை. முழு முயற்சி, முழு மரியாதை. முறை 6. மௌனத்தின் சக்தியை கற்றுக்கொள்ளுங்கள். அமைதியாக இருப்பது பயமல்ல, அது கட்டுப்பாடு. ஒவ்வொரு விவாதத்திலும் வெல்ல வேண்டிய அவசியமில்லை. சில சமயம் பதில் சொல்லாமல் இருப்பதே பெரிய பதில். ஆனால் நினைவில் வையுங்கள், மௌனம் சரியான இடத்தில் மட்டுமே வலிமை. பேச வேண்டிய இடத்தில் பேசுங்கள், பேச வேண்டாத இடத்தில் அமைதியாக இருங்கள். அந்த சமநிலையை கற்றுக்கொண்டால் உங்கள் இருப்பு இட்ஸ்லஃப் ஒரு தாக்கமாக மாறும். நண்பர்களே, மரியாதை யாரும் உங்களுக்கு இலவசமாக தரமாட்டார்கள். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அதற்கேற்ற மதிப்பை உலகம் தரும். உங்கள் எல்லைகளை நிர்ணயியுங்கள். உங்கள் வார்த்தைகளை மதியுங்கள். உங்களை நீங்கள் உயர்த்துங்கள். ஒரு நாள் மக்கள் உங்களை புறக்கணிக்க முடியாத நிலைக்கு நீங்கள் வந்து நிற்பீர்கள். அது நடக்கும், நீங்கள் உங்களை மாற்றத் தொடங்கும் அந்த நாளிலிருந்து.